வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய அருள் மழை பொழியக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அல்லாஹுவின் பேரன்பு விதி என்கின்ற தொடர் உரையிலே முதலாவதாக அல்லாஹ் எப்படியெல்லாம் அன்பாளனாக அருளாளனாக இருக்கின்றான் என்பதை குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். சரி, இப்போ ரெண்டாவது நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தானே இருக்கணும். ஆனால் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் பெரும் துன்பத்திலே, கஷ்டங்களிலே, துயரங்களிலே உழலக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் எதுவென்று சொன்னால், தான் எதை விரும்புகின்றோமோ அந்த விரும்புகின்ற அடிப்படையில் ஒரு வாழ்க்கை அமைவதுதான் எல்லோருக்குமே மன மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் யதார்த்த நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை, நம்மை சுற்றியுள்ளவருடைய வாழ்க்கையை, நம்முடைய சொந்த பந்தங்களில் இப்படி நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதை நாம் விரும்பாத ஒன்று, நான் வெறுக்கக்கூடிய ஒன்று தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நடக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு திருமணமானது என்று சொன்னால் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை கணவன் மனைவி பெற்றோர்கள் விரும்புவார்கள். ஆனால் அந்த பிள்ளை பாக்கியம் என்கின்ற ஒன்று எல்லாருக்குமே கிடைக்குதா? பல பேர்கள் அதில் மலடாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். குழந்தையே அவர்களுக்கு இல்லாமல், ஆம்பளை பிள்ளையும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை, நீண்ட காலமாக நெடிய காலமாக 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனாலும் கூட பிள்ளையே இல்லாமல் அவர்கள் தவிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே இருந்தும் கூட, ஆரோக்கியம் இருந்தும் கூட பிள்ளை என்கின்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் அவர்கள் அனுதினமும் என்ன செய்வாங்க? சிரமத்துக்கு மேல் சிரமத்தை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ அவங்க விரும்புகிறாங்க ஒரு பிள்ளை வேணும்னு, அவங்க விரும்புகிற அந்த பிள்ளை கிடைக்கலையே, அப்போ அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அந்த அன்பும் அருளும் அவர்களுக்கு கிடைத்ததா? ஏன் இவர்கள் துன்பத்திலே, கஷ்டங்களிலே உழலுகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். சரி, பிள்ளையே இல்லை, ஒரு 5-10 வருஷம் கழித்து மலடி என்கின்ற பட்டத்தை எல்லாம் வாங்கி பிள்ளை பேர் அற்றவர்கள் என்ற ஊர் உலகம்லாம் தூத்திய பின்னால் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது என்று வைத்துக்கொள்வோம். காலம் தள்ளி போய் பிறக்குது. சரி, இந்த பிறந்த குழந்தை பேசி தவழ்ந்து அது தாய் தந்தையோடு கொஞ்சம் குழாவக்கூடிய நேரத்தில் ஒரு நோய் நொடி வந்தோ அல்லது ஒரு விபத்திலோ மரணம் அடைந்து விட்டால், பிள்ளை இல்லாத போது இருந்த கஷ்டத்தை விட இப்போ அவர்கள் விபத்தின் மூலமாக அல்லது அந்த குழந்தை நோயின் மூலமாக உயிர் பறிபோய் விடுகின்ற நிலையில் இன்னும் துன்பத்தில் அவர்கள் தவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அந்த குழந்தையுடைய நினைவுகள், அது பேசிய மழலை மொழிகள், இதையெல்லாம் நினச்சி அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். சரி, நோய் நொடிலாம் இல்லை, அந்த பிள்ளை தலையெடுத்துருச்சு, அது ஆரோக்கியமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தை நல்லா இருக்குது. ஆனால் பெத்த தாய் என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு நீண்ட நெடிய நோய்களில் அவங்க சிக்கிடுறாங்க. கேன்சருங்கிறாங்க, டிபிங்கிறாங்க, அவங்க கொரோனாவில் இறந்து போயிடுறாங்க, தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அப்போ அந்த குடும்பமே என்ன ஆகுதுன்னா, நிர்மூலமாக குழந்தை இருக்கின்றது, ஆனால் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு ஒன்று தகப்பன் இல்லை அல்லது தாய் இல்லை. சில நேரங்களில் தாய் தகப்பன் இல்லாமல் அந்த குழந்தை அனாதையாக ஆகிவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு சிரமத்தை இந்த குடும்பம் சந்திக்கின்றது. அல்லது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், தாய் தகப்பன்லாம் இருக்காங்க, குழந்தையெல்லாம் நல்லா இருக்குது, வளருது, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்குது, 5 வயசு 10 வயசு 20 வயசு ஆகுது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஆகும்போது தாய் தகப்பன் என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியதுக்காக மாப்பிள்ளையை தேடுறாங்க. பல கட்டமாக தேடினாலும் கூட மாப்பிள்ளை கிடைக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, வயது முதிர்ந்து கொண்டே போகுது. 24 25 வயசு ஆகியும் கூட என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே. அந்த தாய்மார்கள் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்காத வரையில் எனக்கு நிம்மதி இல்லை. அப்போ குழந்தைய ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரு குற்றமா? இல்லை, அது எல்லாருமே தாய்க்கு உள்ள ஒரு இயல்பு.
ஆனால் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே திருமணம் நடக்குது. என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு கூட திருமணம் முடியுது. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடியலையே, அண்ணன் வீட்டில் திருமணம் முடிஞ்சிருச்சே, தங்கச்சி வீட்டில் திருமணம் முடிஞ்சிருச்சே, என்னுடைய குடும்பத்தில் இந்த ஒரு நல்ல சம்பவம் நடக்கவில்லையே என்று கண்ணீர் கடலில் மூழ்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் துன்பத்தில் சிக்கிறாங்க. சரி, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நடக்கலைன்னா ஒரு துன்பம். அந்த சம்பவம் நடந்து விட்டால், நடந்து விட்டவர்களுடைய வீடுகளை எடுத்து பாருங்க, அதில் ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணம் கொடுத்து முடிச்சாச்சுங்கன்னா மாப்பிள்ளை சரியில்லை, அங்கே நல்லா விசாரித்து தான் கொடுத்தோம், பின்னாடி தான் தெரியுது அவர் தண்ணி அடிக்கிறவராக இருக்கார், சாராயம் குடிக்கிறாரு, அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு வந்து சீட்டாட்ட பழக்கம் இருக்குது, அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு வந்து சந்தேகப்படக்கூடிய பழக்கம் இருக்குது, தொட்டதெல்லாம் சந்தேகப்படுறாரு, ஆள் பார்க்க நல்லா இருந்தாருன்னு சொல்லி வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒரே சந்தேக பேய், பிள்ளைய வாழவே விட மாட்டேங்கிறான், வெளியே போனால் கூட சந்தேகப்படுறான், தாய் தகப்பன் கூட பேச விட மாட்டேங்கிறான், இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கானே, என் பிள்ளை ரொம்ப கொடுமையை வந்து அங்கே அனுபவிக்குது, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, அங்கே கெட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மருமகனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்படி அந்த கெட்டி கொடுத்த புள்ள நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இந்த குடும்பம் என்ன செய்யுது, நிர்மூலமாக ஆகிவிடக்கூடிய காட்சியை, சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் காணா போகக்கூடிய நிலைமையை நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் இவருடைய நிலைமையில் ஒரு ஆணாக இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு வியாபாரம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த வியாபாரத்துக்காக பல வகையிலும் கனவு கண்டு இந்த கடையை நம்ம இந்த நிறுவனத்தை அமைத்தால், இந்த பிஸ்னஸை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யலாம், அழகான முறையில் வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம், இதை வைத்து என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, மனக்கனவு கண்டு ஒரு மனக்கோட்டையை கட்டி ஒரு கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் 5-10 லட்ச ரூபா கடனை போட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படியாவது நம்ம முன்னேறிடுவோன்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் வியாபாரம் ஓடலையே, அல்லது வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் கொரோனான்னு ஒன்று வந்துடுது. அதில் 2-3 வருஷம் கடையை மூடினதில் முன்னிருந்ததை விட மோசமான நிலைக்கு கடனாளியாக ஆகிவிட்டவர்கள் எத்தனை லட்சம் பேர் இந்தியாவில், உலகம் முழுவதும், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் உங்களிலே ஒருவராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் கற்பனை பண்ணியிருப்பாரா, கொரோனான்னு ஒரு வார்த்தையாவது அவருக்கு தெரியுமா, இப்படி ஒரு சம்பவம் வரும்னு தெரியுமா? அவர் எதிர்பார்க்காத ஒன்று என்ன செய்து வந்து ஒரு சூறை காற்று அடிப்பதை போல, புயல் அடிப்பதை போல அடித்த அந்த நிறுவனமே என்ன செய்து காலியாகி, கஜானா காலியாகி கடனிலே தள்ளப்படக்கூடிய நிலையை. நம்ம 3 வருஷம் கடையை மூடி வச்சு நீங்கள் கடைக்கும் வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் என்ன வருது, 36 மாதம், ஒரு மாதம் 50,000 1 லட்சம் செலவு வச்சாலும் 36 லட்ச ரூபா செய்யும் கடனாக வந்து நின்றோம். இப்படி கடனாக ஆனவர்கள் எத்தனை பேர்? இப்போ கடன் ஆயிடுச்சுன்னா அதனுடைய விளைவுகளை நாம் வந்து யோசிக்கணும். சரி, 36 லட்சம் கடன் அப்படின்ட்டு கடந்து போயிட முடியாது. அந்த 36 லட்சத்தை சமாளிப்பதற்காக அவர் ஒரு 50 பேர்கிட்ட கடன் வாங்குவார். ஒரு 50,000 1 லட்சம் அங்கிட்டு இங்கிட்டுமா கடனை வாங்கி, இந்த கடனை வாங்கி அங்கே, அந்த கடனை வாங்கி இங்கே, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் கடன் கொடுத்தவர்கள், சரி இவ்வளோ காலம் இவர் நம்பிக்கையாக வந்து இருக்கிறாரு, நம்ம ஊரில் தானே வசித்தார், இவர் அண்ணனாச்சே, தம்பியாச்சே, மாமனாச்சே, மச்சானாச்சே என்றெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. காலங்கள் போக 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 கண்ணியங்கள் மரியாதைக்கு குறையும், வார்த்தை தடிக்கும். நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பான், உனக்கெலாம் எதுக்கு குடும்பம்னு கேட்பான், நீலாம் ஏன் சோறு திங்கிறேன்னு கேட்பான். அப்போ அவன் இருக்க பகுதியின் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அந்த தெருவை கடந்து போனால் அந்த தெருவில் 4 கடங்காரன் இருப்பான். அப்போ அவன்லாம் தூங்குனதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும் என்று 1:30 மணி 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் சிலர் இன்றளவும் சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அவங்க வாழ்க்கை எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். வாழ்கிறதே அவங்களுக்கு இந்த பூமிக்குள்ளே அவங்க ஒரு மானத்தோடு நடமாட முடியாத அளவுக்கு போலீஸ் தேடும், சில நேரங்களில் கடங்காரங்க தேடுவாங்க, எங்கேயா பார்த்தாக்கா அடி விழுகும், போஸ்டர் அடித்து ஒட்டுவோன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஒருத்தன் என்ன செய்வானாக்கா அவன் மானத்தை வாங்குவான். இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் வாழக்கூடியவர்கள் ஒரு சாரார் வந்து இருக்கத்தானே வந்து செய்கிறாங்க. ஏன் இந்த துன்பங்கள்? பிறக்கும் போதே நான் கடங்காரனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கிட்டேன்னா, நான் விரும்பவே இல்லையே, நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நல்லா இருக்க வேண்டும் மனிதனாகிய நான் நினைத்த ஒன்றுக்கு நேர்மாறாக, கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்பியதுக்கு நேர்மாறாக அங்கே என்னுடைய மானங்கள் எல்லாம் பறிக்கப்படும் என்று சொன்னால், இது எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வந்து ஒருத்தர் மனிதன் என்ன செய்யறான், குழம்பி தவிக்கக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம். இன்னும் சில பேரை பார்த்தா
ஒரு நம்பகமான ஆட்கள் மூலமாக வருவாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபாரினில் வந்து வேலை செய்வார். அவர் ஒட்டு மொத்தமாக 30-40 வருடங்கள் உழைத்து அவர் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சத்தை அவர் சேமிச்சுக்கிட்டு வருவார் இந்தியாவுக்கு. இப்போ வரக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும், இந்தியாவுடைய நிலைமை என்ன, இங்கே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன வியாபாரம் பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல் வேறு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் வேறு. அப்போ இவங்களுக்கு இங்கே வந்து சர்வை பண்ணவே முடியாது. அவர்களால் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தொழிலை அமைச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது. பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அது ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும்லாம் ஆரம்ப கட்டத்தில் நினைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு தோதா இந்த மாதிரியான ஆட்களையே கவனத்தில் கொண்டு இதுக்கு வலை விரிக்கக்கூடிய குரூப் என்ன செய்யும்னா, நாங்கள் உங்களை பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து ஆக்குறோம், நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், எங்களுக்கு ஆயில் கம்பெனி வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது, எங்களுக்கு கப்பல் ஓடுது, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னாக்கா ரியல் எஸ்டேட் வந்து பண்ணுறோம், நாங்கள் பஸ்ஸு வந்து என்ன செய்கிறோம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு எங்கள் நிறுவனம் பயங்கர டாப்பில் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 நாங்கள் வந்து லாபம் தரோம் என்று என்ன செய்வாங்கன்னா ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க. இப்போ இந்த ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு என்ன ஆகும், இது என்னடா டவுட்டாக இருக்குன்னு அந்த டவுட்டுக்குள்ளே போய் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அண்ணன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார், அவருக்கு அக்கௌண்ட்டில் 20,000 ரூபா டங்குன்னு வந்து விழுந்துடும். இந்த பக்கம் பார்த்தா மச்சாங்காரோடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டேன், எனக்கு 20,000 வந்துருச்சு 1 லட்சம் போட்டதில். இப்போ 4 பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ எனக்கு வந்துருச்சுன்னு ஆதாரத்தை காட்டும்போது அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு என்ன செய்யும்னாக்கா இந்த பணம் வருகின்றது என்ற தகவல் வந்து அந்த சிந்தனை வந்து தடுத்துரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சரி நம்ம எதுக்கும் நம்ம மொத்தத்தையும் போட வேணாம், டவுட்டாக இருக்குது, ஒரு 1 லட்சத்தை போடுவோம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க. சரி எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தானே இருக்குது, வந்தாலும் சரி போனாலும் சரி 1 லட்சம் தானே ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு 1 லட்சத்தை போடுவாங்க. போட்டால் அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக என்ன செய்யும், அதை நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி 1ஆம் தேதி சம்பளம் வருமாங்கிறது டவுட்டு. அவன் கரெக்டாக என்ன செய்வான், தேதி 1 ஆயிடுச்சா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 20,000 விழுந்துடும். அப்போ இவர் பார்ப்பார், ஆஹா அவன் சொன்னது எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது, 1 லட்சம் கொடுத்தோம் 20,000 வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 2 லட்சத்தை கொடுத்து பார்ப்போம். அப்போ 2 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், பார்த்தா 40,000 கரெக்டாக வந்து விழுந்துருச்சு. இப்போ ஒரு 5 லட்சத்தை போடு, அப்புறம் ஒரு 1 லட்சம் கரெக்டாக வந்துருச்சு. சரி அப்படின்னா என்ன செய்வோம்னாக்கா மொத்தத்தையும் நாம் வந்து ஒரு 30 லட்ச ரூபா இருக்குது, இதை வந்து நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணிட்டோம்னா போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு 30 லட்சத்தையும் போட்டோம்னா தூக்கிட்டு ஓடிடுவான். இந்த 30 லட்சத்தோடு போட்டோம்னா இது வரைக்கும் வந்த வருவாய் தான் மொத்தமாக போயிருக்கு. அதில் என்ன செய்வோம்னா திடீர்னு வந்து நீங்கள் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் 30% தரோம் அப்படின்னும் போது அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொத்துக்களை விற்று நான் 1 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி பண்ணி 1 கோடி ரூபாயும் இழந்து இருக்கிற காசும் போய் அக்கம் பக்கத்தில் சுற்றுச்சூழல்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்கிறாங்க கடன்காரனாக ஆகி தெருவுக்கு வந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ நாளையில் நடந்து முடிக்கும்னா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே 2-3 மாதத்தில் மொத்த சப்ஜெக்ட்டுமே க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த நிலைமைக்கு யார் காரணம், ஏன் ஏற்பட்டுச்சு வாழ்க்கையில், இது ஒரு எதிர்பார்த்தாரா, நல்ல நாலேஜ் உடையவர்கள் தானே இந்த நிதி நிறுவனங்களில் வந்து காசு கட்டி ஏமாறுறவங்க இவங்களாம் யாருன்னு பார்த்தாங்க படித்தவங்களாக இருப்பாங்க, நாலேஜ் உடையவர்களாக இருப்பாருங்க. இந்த மாதிரி ஒன்றை வந்து அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தாங்க நானாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணேனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழல்களை சிக்கி தவிச்சு அவங்க வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நடைபுணமாக ஆகி சில பேர் தூக்குமாட்டி செத்து, சில பேர் ஊரை விட்டு ஓடி, பொண்டாட்டி வந்து இவரை விட்டு பிரிஞ்சு, பிள்ளைங்க இவரை விட்டு பிரிஞ்சு, இவர் வந்து இதுலேருந்து மீள்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி தண்ணி அடித்து கஞ்சா சாப்பிட்டு இந்த மாதிரி என்ன செய்வாங்கனாக்கா வாழ்க்கையே நிலைகுலைந்து போனவர்கள். நான் சொன்ன இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதுலேருந்து மீள வழி தெரியலையே, எங்கெங்கேயோ பிச்சை எடுத்து பார்த்து எதற்குமே வழி இல்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க, நடைபெறமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போனவர்கள் இருக்கிறாங்க. திருப்பி நாம் என்ன செய்வோம் இன்னொரு 4 பேரை நம்ம ஏமாற்றோம்னு சொல்லி அவனே வந்து ஏமாற்றக்கூடிய வேலையில் இறங்கினவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் என்ன செய்யுது அவனுடைய வாழ்க்கையை திசை திரும்பி மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்த ஒருவன் அதுக்கப்புறம் வந்து அவன் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான். இப்போ இந்த மொத்த விஷயங்களும் எடுத்துக்கங்க. அப்போ ஓவரால் நம்ம என்ன சொல்ல வரோம் என்று சொன்னால், இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களோடு அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால்
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான், நிகரற்ற பேரன்புடையவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், அப்போ நான் அல்லாஹ்வுடைய மற்றவன் ஏற்றுக்கல, அவனை விட்டுருங்க, ஏற்றுக்காதவனுக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நம்ம என்ன பதிலை சொல்லிடலாம்? இப்போ ஏற்றுக்கலப்பா, நீ அல்லாவை ஏற்றுக்கல, அதனால் நீ கஷ்டப்படுறேன்னு கூட என்ன செய்யலாம், ஒரு வாதத்தை நம்ம மனிதர்கள் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் அல்லாஹ்வை, இஸ்லாமியர்களாகிய முஸ்லீம்களாகிய நாம் அல்லாவை ஏற்றிருக்கிறோம், அல்லாவை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கோம், அல்லாஹுவை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையாவது குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அளவற்ற அருளாளன்னு சொன்னால் அந்த அருள் எனக்கு எங்கே? எனக்கு ஏன் பிள்ளை பிறக்கலை, என் பிள்ளை ஏன் இறந்து போச்சு, என் கெட்டி கொடுத்த புண்ணியம் சரியாக வாழலை, என் மனைவிக்கு ஏன் கேன்சர் வந்துருச்சு, எனக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி ஏராளம் நானேன்னு கடனாளியாக வந்த ஆனேன், என்ன 30-40 வருட உழைப்பு ஏன் மண்ணா போச்சு. அப்போ நான் யோசித்த என்னுடைய நான் கட்டிய கனவு கோட்டை இடிந்து சுக்குநூறாக ஆகி இந்த உலகத்தில் வாழ்கிறதா சாகிறதா என்கின்ற ஒரு நிலைமைக்கு நான் கையை பிசைந்து கொண்டு நான் இன்றைக்கு இருக்கின்றேன் என்று சொன்னால், அப்போ என்னுடைய இறைவன் அளவற்ற அருளான் என்று சொல்லுகின்றான். அந்த இறைவன்கிட்ட இந்த நிலை வந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? தவித்து கொண்டு இப்போ எனக்கு என்ன செய்யுதுனாக்க, இதெல்லாம் யார் செஞ்சா, இந்த நிலைமைக்கு என்ன, அதுக்கு நம்ம நடுநடு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே வரும். யார் காரணம், யார் காரணம், ஏன் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுச்சு என்ற ஒரு குழப்பத்தில் இவன் தவிக்கிறான். ஏன்னா இவன் விரும்பாத ஒன்று இல்லை, நான் விரும்பிய ஒன்று நடந்தால் பரவாயில்ல, நான் விரும்பாத ஒன்று நான் விரும்பாத ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது, நான் விரும்பிய ஒன்று நடக்க மாட்டேங்குது. புள்ள பிறக்கணுங்கிறது நான் விரும்புகிறது, அது பிறக்க மாட்டேங்குது நினச்ச மாதிரி. எனக்கு நோய் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் நோய் வந்துடுது. நான் சுயமரியாதையோடு கண்ணியமாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மானம் போகுது. நான் ஏமாறக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் ஏமாந்துடுறேன். இப்படி நான் விரும்பிய ஒன்று நடக்க மாட்டேங்குது, நான் விரும்பாத ஒன்று நடந்து விடுகின்றது என்று சொன்னால் அங்கே என்னுடைய நிலைமை என்ன ஆகுது? கவலைக்கும் கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் நான் ஆளாகி விடுகின்றேன். இப்படி ஆளான நான் நிதானமாக உட்கார்ந்து இந்த அடிலாம் வாங்கி துன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போது யோசித்து பார்க்குறேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் பார்த்து திருக்குரானை பிரட்டினால் அந்த குரான் சொல்லுது, நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. உன் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களும் துன்பங்களும் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் வருது. உனக்கு பிள்ளையை கொடுக்காம ஆக்கணும் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சேர்த்து தரேன், நான் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கிடுறேன். அப்போ நான் மலடாக இருக்கிறேன், என் மனைவிக்கு பிள்ளை பிறக்காமல் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன். நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க்கை அதிகமாக்குறேன், நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க்கை சுருக்கிடுறேன். அப்போ இன்றைக்கி நான் பஞ்சத்தில் சோத்துக்கே வழி இல்லாமல் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் உன்னை அப்படி ஆக்கினேன். அப்போ இன்றைக்கி என்னுடைய பொருளாதாரம் நலிஞ்சு போச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் உன்னுடைய பொருளாதாரத்தை நலிய வச்சேன். எனக்கு ஒரு நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு நான் தானே செய்கிறேன், நோயை கொடுக்குறேன் அப்படின்னு நான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் யாரா பின்னாடி இருக்கிறா என்று நான் யோசிக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது தெள்ள தெளிவாக இதை விளக்கக்கூடிய ஏராளமான குரான் வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம நாள் பார்த்த விஷயம் இருக்குல்ல, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறத நம்ம ஒரு தனியாக பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது நாம் என்ன பார்க்குறோம்? அந்த அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் ஏன் மனிதனாகிய எனக்கு, அவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எனக்கு தருகின்றான், ஏன் மன உளைச்சலை எனக்கு தருகின்றான், ஏன் என் புள்ள தருதலையாக ஆகுது, ஏன் என் மனைவி என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, ஏன் என் மனைவி எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறா, ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நிம்மதியற்ற ஒரு நிலையில் போய்விட்டது என்று புலம்பக்கூடிய ஒருவனுக்குண்டான பதில் என்ன? இந்த கேள்வி ஒரு பக்கம், அதுக்கான பதிலை அவன் தேடுகின்றான். இப்படி தேடும்போது இதற்குண்டான பதிலை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ரொம்ப தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகின்றான். உனக்கு இந்த கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் என்னுடைய புறத்தில் தான் வருது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மனிதன் என்ன நினைக்கிறானாக்கா, இந்த வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையில்
நான் என்னவெல்லாம் விரும்புகின்றேனோ அந்த என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். முதல்ல இது சரியா? மனிதன் விரும்புகிற மாதிரி அவனுடைய வாழ்க்கை எப்படி வந்து இருக்கும்? இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் இந்த வாழ்க்கை நாம் வந்து அல்லாஹ்வை எஜமானனாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னால் நீ எனக்கு அடிமையாக ஆயிட்டேன்ட்டு. அவன் எஜமானனா நான் அடிமை தானே, அவன் எஜமான், அவனுக்கு மேலே நான் பெரிய எஜமானன்றது சரியா? அவன் எஜமானன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, நான் அவனுடைய அடிமை என்பது சரியா? ஒருவன் முஸ்லீமாக ஆகின்றான் என்று சொன்னால், ஒருவன் ஈமான் கொள்ளுகின்றான் என்று சொன்னால், அந்த ஈமான் கொண்ட பின்னாடி அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன? அவன் அல்லாஹுடைய அடிமை என்பதுதான் உடன்படிக்கை. அல்லாஹ் என்னுடைய எஜமானன் என்பதுதான் உடன்படிக்கை. அப்போ அல்லாஹ் எஜமானனாக ஆகிவிட்ட பின்னால் இந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ நீ விரும்பின மாதிரிலாம் இந்த வாழ்க்கை இருக்காது. நான் விரும்பிய அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுமே என்னுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தரேன், நான் நாடினா மலடாவும் ஆக்கிரும். எல்லாம் என்னுடைய நாட்டத்தில் உள்ளது. நான் நாடினா செல்வத்தை அதிகம் கொடுப்பேன், நான் நாடினா செல்வத்தை சுருக்கிடுவேன், நான் நாடினா ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் நாடினால் ஆரோக்கியம் இல்லாமல் ஆக்கிடுவேன், நான் நாடினா ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன், நான் நாடினா ஆட்சி அதிகாரத்தை பறிச்சிருவேன், நான் நாடினா ஒரு நல்ல சாலிகான பிள்ளையை கொடுப்பேன், நான் நாடினா நான் அந்த பிள்ளையை உனக்கு உன்னுடைய எதிரியாக வந்து ஆக்கிடுவேன், உன்னுடைய மனைவிகளிலும் உன்னுடைய பிள்ளைகளிலும் உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், நான் நாடினா அப்படி செய்வேன், நான் கணவன் மனைவி ஒன்றா இருக்கீங்க, நான் நாடினா நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருவீங்க. அப்போ நல்லதும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாமே என்னுடைய நாட்டத்திலிருந்து வருகின்றது. இதை முதல்ல ஏற்றுக்கன்றான். ஏன்னா நீ என்னுடைய அடிமை, எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. அனைத்து பொருட்களின் மீதும் நான் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றேன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான், இன்க்ளூடிங் நான் உட்பட. வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அவன் அளவற்ற அருளாளனாகத்தான் இருக்கின்றான். அதிலே துளி அளவு எந்த விதமான சந்தேகமும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எழுந்து விடக்கூடாது. எப்படி அது அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, அல்லாஹ் தன் நாடியதை ஃபஆலு லிமா யுரீத், அல்லாஹ் தன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுடைய இயல்பை வந்து நாம் முதல்ல தன்மைகளை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒன்று, ஏன் அல்லாஹ் வந்து இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தருகின்றான் என்று சொன்னால், ஒரு அடியான் அவன் அல்லாஹ் மறுமை நாள் இருக்கு என்று சொன்னால் அவன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த உலகம் இருக்கு என்று சொன்னால் இதுக்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. 2 வாழ்க்கை இருக்கு மொத்தத்தில் இந்த உலகத்தில். 2 வாழ்க்கை, ஒன்று இந்த உலக வாழ்க்கை, இன்னொன்று மறு உலக வாழ்க்கை. மறுமை இருக்கின்றது, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்பிவிட்டால் அவனுக்கு மறுமைக்கான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் கொடுக்கும், ப்ராஜெக்டை கொடுக்குறான். இந்த ப்ராஜெக்டின் படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சிக்க. எப்படி அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதர் என்ன சொல்லுகின்றாரோ, இந்த குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ இதன் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள், அதுதான் மறுமைக்குண்டான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். என் பேர் தான் இப்போ முஸ்லீம். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு பேர் முஸ்லீம். ஏற்றுக்கொண்ட நான் என்ன செய்கிறேன், அல்லாஹுடைய அந்த பாதையை நோக்கி என்னுடைய பயணத்தை அமைத்து கொள்ளாமல் நான் உலகத்தை நோக்கி திரும்பிடுறேன். ஒரு சாதாரண மனிதன், ஈமான் கொள்ளாத மனிதன் எப்படி இந்த உலகமே சதமென மதித்து வாழ்வானோ அப்படி அல்லாஹுடைய பாதையை நோக்கி மறுமையை நோக்கி போகாமல் உலகத்தின் பக்கமே நான் சாய்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் பக்கம் மீட்பதற்காக, தன்பால் மீளுவதற்காக, மறுமை நோக்கிய பயணத்திற்கு அவன் வருவதற்காக, நன்மை நோக்கி அவன் வருவதற்காக, இருள்களிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வருவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு சிரமங்களை கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹ் வந்து கொடுக்குறான். ஏன்னா அந்த பாதையில் துன்பம் இல்லாட்டி ஈஸியாக அதுக்குள்ளே என்ன செய்கிறான், போய்கிட்டே இருக்கான். ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்கிறான், அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றதை நாம் வந்து பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாமே இருக்குது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ், என்ன பாய் நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் பாய், அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பானா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான். பின்னாடி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை மறந்து விட்டு சதுர சுகங்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்வான், உலகமே சதம் என்னதான் பெரும்பாலும், எல்லாரும் சொல்ல வரல, பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ அல்லாஹ் அவர்களை தன்பால் மீட்டுவதற்காகத்தான் இந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குறான். இது அல்லாஹுடைய ஒரு பேரன்பின் விதி அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய சுன்னத், இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. இது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல நுதி கன்னஹும் மினல் அதாபில் அதுனா ஜூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிவூன். பெரிய வேதனைக்கு முன்னதாக சிறிய வேதனையை நாம் சுவைக்க செய்கின்றோம். ஏன்? லஅல்லஹும் யர்ஜிவூன், அவர்கள் என்பால் மீள வேண்டும் என்பதற்காக. அப்ப பெரிய வேதனை என்ன? பெரிய வேதனை என்பது நரக வேதனை. ரெண்டு வாழ்க்கை சேர்த்து தான் ஒரு மூமினுக்கு. இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைங்க, ரெண்டு சேர்ந்தது தானேங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கைங்கிறது சோதனைக்கு உள்ளது, மறுமை வாழ்க்கை தான் நிலையானது. அப்போ வாழ்க்கையினாலே எனக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் மறுமை வாழ்க்கை தான் நிலையானது, சோதனைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பெரிய வேதனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நீ போகின்ற இந்த பாதை அல்லாஹ்வை விட்டுவிட்டு, மறுமையை விட்டுவிட்டு, தாவா களத்தை விட்டுவிட்டு, நன்மையை விட்டுவிட்டு, மார்க்க பிரச்சாரத்தை விட்டுவிட்டு, மறுமைக்கான ஒரு நன்மையான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு, இந்த உலகமே எனக்கு போதும்னு நினச்சி நீ போய்கிட்டு இருக்கிறல்ல, அப்போ நான் உனக்கு என்ன செய்கிறேன்? சிறிய வேதனையை கொடுக்குறேன். சிறிய வேதனை தான் கேன்சர். கேன்சர்னு நம்ம பதறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அங்கே நரகத்தில் கிடந்து வேகிறத விட சின்ன வேதனை தான் கேன்சர். சின்ன வேதனை தான் குழந்தை இறந்து போகிறது. சின்ன வேதனை தான் குழந்தைய இல்லாமல் இருப்பது. சின்ன வேதனை தான் மருமகன் தண்ணி அடிக்கிறவராக இருப்பது. சின்ன வேதனை தான் நம்முடைய பிஸ்னஸில் லாஸ் ஆகுறது. ஏன்னா இந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்கும்போது தான் ஒருத்தன் என்ன செய்கிறான்? நல்லா எந்த கஷ்டமும் இல்லைன்னா இப்படி இருக்கிறான். ஒரு கஷ்டம் துன்பலாம் வரும்போது அப்படியே பணிஞ்சு மர்க்கஸ் பக்கம் வரதை நம்ம பார்க்குறோம். பள்ளிவாசல் பக்கம் வரான், அல்லாட்ட கஞ்சிறான், கிதறான், கையேந்துறான், யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிரு, இந்த கேன்சர்லேருந்து என்னை காப்பாற்றிரு, இந்த டிபிலேருந்து என்னை காப்பாற்றிரு, இந்த கொரோனாலேருந்து என்னை காப்பாற்றிரு, என் கிட்னியில் கல் வந்துருச்சு, கிட்னி எடுக்க சொல்லிட்டான், கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு, என்னால் வாழ முடியல, தாங்க முடியல, நீ தான் என்னை காப்பாற்றணும் இறைவா என்று அல்லாட்ட என்ன செய்கிறான்? சரணாகதி அடைகின்றான். எனக்கு ஒரு புள்ள பேரை கொடுத்துரு, புள்ள இல்லாமல் மலடுன்ற பட்டத்தோடு நான் இருக்கிறேன், எனக்கு வாரிசு இல்லை, என் மனைவி மலடியாக இருக்கிறான், நீ தான் எனக்கு தர வேண்டும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறான். கடன்காரங்கள் என்னை சுற்றுறான், மான மரியாதையாக எனக்கு போயிடுச்சு, எனக்கு காசு பணம் வேண்டாம், நிம்மதியாக நான் கஞ்சி குடித்தா போதும், எனக்கு சொத்து சுகம்லாம் வேண்டாம், கடன் அடைஞ்சா போதும் என்று அல்லாஹ்ட்ட சரணடைகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு அவர்களை வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் நாம் சோதித்தோம். அல்லாஹ் எதுக்கு சோதிக்கிறான்? சோதிக்கிறதுக்கான காரணமே நீ பணிஞ்சு வரணும் தான். பணியாமல் நீ என்ன செய்கிற? அல்லாஹ்வை விட்டு விட்டு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு எவன் அலட்சியமாக இருக்கிறானோ அவன் ஆணவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹின் பால் தேவையற்றவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? அடித்த உடனே அவனுடைய ஆணவங்கள் எல்லாம் தரைமட்டமாக ஆகி அவன் பணிந்து அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைகிறத பார்க்குறோம். இது அல்லாஹுடைய பேரன்பு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க அல்லாஹ் நோயை கொடுத்தது பேரன்பா, பிள்ளையை கொடுக்காமல் இருக்கிறது பேரன்பா, சிரமத்தை கொடுக்கறது பேரன்பா, ஆமாம். ஏன்னா எல்லாம் கொடுத்துருந்தா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிருப்ப? அந்த பாதையிலே போயிருப்ப. அல்லாஹ் அடித்ததுனால தான் என்ன செஞ்சாச்சு? இப்போ அல்லாஹுடைய பக்கம் நாம் மீண்டிருக்கின்றோம். இந்த மீளுதல் என்பது நம்முடைய மறுமை. மீண்டுட்டானா மீளல, அதுலேயும் மீளாதவன்லாம் இருக்கான். அவ்வளோ கஷ்டம் துன்பம் வரும்போது கூட அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் ஆணவத்தோடு அதை நான் என்ன செய்வேன்? ஜெயிச்சிருவேன். அதை நான் வாழ்க்கைனா ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்ட்டு அவனா ஒரு பாட்டை படிச்சுட்டு போயிடுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள முடியாது. குழந்தை இல்லைன்னா என்ன, நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நோய் கஷ்டம் வந்துச்சு, யாருக்கு தான் நோய் வரல? நோயெல்லாம் வரதான்பா செய்யும், வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும் என்று இந்த படிப்பினையை விளங்காமல் அவன் எகத்தாளம் பேசிவிட்டு சென்று விடுவான் என்று சொன்னால், இதுதான் யதார்த்தம் என்று சொல்லிவிடுவான் என்று சொன்னால், வாழ்க்கைனா கஷ்டம் துன்பம் இருக்குன்னு சொல்லி அவன் தத்துவம் பேசிட்டு அவன் போய் விடுவான் என்று சொன்னால், நோட் திஸ் பாயிண்ட், அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வின் பக்கம் மீளவே முடியாது. ஏன்னா அவன் மீள்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? இந்த சிரமங்களை கொடுத்திருக்கின்றான். அப்படி மீண்டு விட்டான் என்று சொன்னால் அந்த மீண்ட ஒருவனுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குல்ல, அது அல்லாஹுடைய பேரன்பினுடைய பரிசாக அது இருக்குது. அப்போ அந்த அடிக்கலைன்னா, இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய கட்டளையை விட்டுட்டு போகிறாங்க. ஒரு நபின்னு அல்லாஹ் ஒரு ஜோனுக்கு அல்லாஹ் நபியாக ஆக்குறான். அந்த பகுதியில் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யணும். ஆனால் அவர்கள் கோபப்பட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க பிரச்சார பணியை விட்டுட்டு போகிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை மீனுடைய வயிற்றில் ரப்புல் ஆலமீன் சிறை வைக்கின்றான். இந்த சிறை வைக்கலனா
அல்லது சிறை வச்சாச்சு. சிறை வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்க எல்லாம் நபி தானே, அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னங்கிறது அவங்களுக்கு தானே நல்லா தெரியும். ஆஹா நம்ம தப்பு பண்ணோம், அல்லாஹ் என்ன செஞ்சான், நம்மளை பிடிச்சிட்டான், லாக் பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல பணிஞ்சு அல்லாஹ்விட்ட மன்றாடினோம் என்று சொன்னால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்போ அல்லாஹ்ட்ட சரணாகதி அடைகிறாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினத்தாலிமீன் என்று மனதுருக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பிரார்த்தனை மட்டும் அவர் செய்யலைனா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றில் அவரை நான் சிறை வச்சிருப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மீனை உயிரோட வச்சு, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றில் இவரையும் அல்லாஹ் உயிரோட வச்சு எந்த ரேடார்லையும் சிக்காது. நீங்கள் மொசாத்து தேடினாலும் கிடைக்காது, எண்ணெயை தேடினாலும் கிடைக்காது. ஏன், அது கடலுக்கு அடியில் ஒரு மீன் இருக்குது, அதை எவனா கண்டுபிடிக்க முடியுமா? சிக்னலே கிடைக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் எந்த மனிதனுக்கு இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறாரான்னு தெரிஞ்சால் தானே தேடுவாங்க. அப்போ மனிதர்களுடைய சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு சிறையை அல்லாஹ் வந்து லாக் பண்ணி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இப்போ மீன் எப்படி விடுவிச்சுது? யாருடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. மீனாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடனே மீன் என்ன செய்யுது, கொண்டு வந்து கரையில் வந்து அவரை வந்து வெளிப்படுத்தியதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவராக அவர் மாறிட்டார். எப்போ அந்த மீன் வெளியே கொண்டு வந்து கரையில் போடுதோ, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவராக இருந்தவர் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவராக மாறுகின்றார். அப்போ உனக்கு வந்து பிள்ளை பிறக்கவில்லை என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவராக இருக்கின்றாய் என்று சொன்னால், இப்போ அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவராக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோயை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சோம்? இப்போ அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவராக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசித்தோம் என்று சொன்னால், நான் கடன்காரனாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியத்தை நான் என்ன செஞ்சேன்? வட்டிக்கு வாங்கிட்டேனா? அல்லாஹ் சொன்ன அந்த வரம்புகளை மீறி விட்டேனா? அப்போ நான் மன்னிப்பு கேட்டு தௌபா கேட்டு நான் திருந்தினேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மீன் வெளியே வந்து துப்பிடும். நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான மீனில் தாங்க சிக்கிக்கிட்டோம். கடன் என்ற மீனுக்குள்ளே சிக்கியிருக்கிறோம், நோய் என்ற மீனுக்குள்ளே சிக்கியிருக்கிறோம், பிள்ளை இல்லைங்கிற மீனுக்குள்ளே ஒவ்வொரு விதமான மீனுக்குள்ளே மனிதர்கள் சிக்கி சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிறையிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பணிந்து செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் சொல்றான், வல நுதி கன்னகும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரி ல அல்லஹும் எரிஜுவூன். என்கிட்ட வந்திருப்பா, நீ பெரிய வேதனை வர, நீ இந்த தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தனாக்கா நீ நாசமாக போயிடுவ, நீ என் பால் மீள வேண்டும், இதுதான் என்னுடைய பேரன்பின் விதி, உன் மேலே நான் அருளும் அன்பும் நான் பொழிஞ்சேன், ஆனால் நீ என்னை விட்டு என்ன செஞ்சிட்ட, என் பாதையை விட்டு நீ வழி தவறி சென்று விட்டாய், நான் உன்னை மீட்பதற்காக இந்த கஷ்டங்களை கொடுத்தேன், நீ என் பால் மீண்டு விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமையில் அதற்கான கூலியை தருவதாக நமக்கு வந்து வாக்களிக்கின்றான். இது அல்லாஹுடைய வழிமுறைகளில் பேரன்பின் விதிகளிலே ஒன்று. இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிலர் வந்து அல்லாஹுடைய பாதையில் தான் இருப்பாங்க, அல்லாஹுக்கு விரோதமான காரியங்களை பாவமான காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களாக இருந்து அவர்களுக்கு சோதனை வர்றது அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியாராகத்தான் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தான் அவனுடைய பயணங்கள் இருக்கும், ஆனாலும் பிள்ளை இறந்து போகும், ஆனாலும் கேன்சர் வரும், ஆனாலும் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும், ஆனாலும் குடும்பத்தில் உயிர் பலி ஏற்படும், ஆனாலும் நம்முடைய குழந்தைகளில் சிக்கல்கள் ஏற்படும், ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெரிய மன உளைச்சல்கள் ஏற்படும். அப்போ இது எதனால் ஏற்படுகின்றது? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கங்க, வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள், அவங்க தப்பு செஞ்சதுனால வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்களா? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொன்ன ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு தானே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு இளைஞனாக இருந்து தாயுடைய அரவணைப்பு இல்லை, தகப்பனுடைய அரவணைப்பு இல்லை, குடும்பத்தை விட்டு விரட்டப்படுறாங்க, சொத்து சோகம் கிடையாது. அப்போ அனாதையாக என்ன செய்கிறாங்க, அவங்க எந்த விதமான உறவுகளும் இல்லாமல் நடுத்தருவில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இதற்கு பின்னாடி அவர்கள் வந்து எதுவும் பாவத்தை செஞ்சாங்களா, நல்லது செஞ்சாங்களா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியத்தை செஞ்சாங்களா, அல்லாஹ்வுடைய ஓப்புக்குரிய காரியத்தை செஞ்சாங்களா? ஓப்புக்குரிய காரியம்தான், ஆனாலும் என்ன செய்து துன்பம் வருது. பிரச்சாரத்தை செய்கிறாங்க, தீக்குண்டத்தில் தூக்கி எறியப்படுறாங்க. பாவம் செஞ்சுட்டு நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்களா? இல்லை, சத்தியத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் சொன்னாங்க, அதுக்கு தான் அந்த தண்டனையை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுறான், பெத்த பிள்ளையை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அப்போ இந்த மாதிரி பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது அவங்க நேசித்த மனைவி அன்னை கதிஜா அம்மையார் மரணிக்கிறாங்க, பிள்ளைகள் மரணிக்கிறாங்க.
அவங்களுடைய சிறிய தந்தையால் மரணிக்கிறாங்க, சொந்த நாட்டை விட்டு அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள். இப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லியே ஒருவர் வாழ்ந்தாலும் கூட, நபிமார்களாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். இது எதுக்காக? நம்முடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக. அதை ஒருவர் சகித்து கொண்டு துன்பங்களை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் போகுவார் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் என்ன செய்வேன், அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்கின்ற அந்த எண்ணம் இருக்குதுல்ல, அப்போ அவருடைய ஈமான தரத்தை அது மென்மேலும் மெருகேற்றக்கூடிய ஒன்றாக ஆகும். இதற்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம். அதுவும் அல்லாஹ்வுடைய அன்பிலே உள்ளது தான். தடகள போட்டியில் நிறைய தடைகளை வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு தடையாக தாண்டி போய் 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 கடைசியில் என்ன செய்வாங்க, வெற்றி கோட்டை தொடுவார்கள். அந்த மாதிரி பல கட்டளைகளை கொண்டு பல தடைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்றான். அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து, எனக்கு பிள்ளையை விட, பொண்டாட்டியை விட, சொத்தை விட, சுகத்தை விட, என் உயிரை விட, எல்லாவற்றையும் விட இறைவா நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று ஒருவன் வருகின்றானா, அல்லது இந்த உலகத்தினுடைய நேசத்தின் பால், பிள்ளையின் பால் போயிடறானா, பொண்டாட்டியின் பால் போயிடறானா, இந்த உலகத்தின் பால் மனிதன் சாய்ந்து விடுகின்றானா, அவன் இந்த உலகத்தினுடைய பதவிகளின் பால் போய் விடுகின்றானா, எதன் பாலும் மனிதன் சாய்ந்து விடுகின்றான் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு மனிதனுக்கு பல தடைகளை கொடுக்கத்தான் செய்வான். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஒருவன் முன்னேறுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் நெருக்கத்துக்கும் அன்பிற்கும் உரியவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் தன்னுடைய அன்பை பூரணப்படுத்துவதற்காக, தன்னுடைய அன்பை வாரி வழங்குவதற்காக அதற்குண்டான தகுதி மிக்க அடியார்கள் யார் என்று அல்லாஹ் பார்க்குறான். அப்போ அந்த தகுதி மிக்க அடியார்கள் அல்லாஹ்விற்காக நான் அர்ப்பணிக்க தயார் என்று வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான். இந்த உலகத்தை வைத்து கொண்டே கால்குலேஷன் பண்ணக்கூடாது. கல்லால காசு இல்லையே, அப்போ அல்லாஹ் என் மேலே கருணை புரியவில்லை, அப்போ காசு 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 பணம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டுமே வைத்து கொண்டு அல்லாஹ் என் மீது கருணை புரியவில்லை என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. இது குறித்தான விஷயங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வரக்கூடிய காலங்களில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம், இன்றைய தினம் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னு சொன்னால், பாயிண்ட் நம்பர் 1, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் தான் அப்படிங்கிறத நம்ம பல ஆதாரங்களிலிருந்து பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 2, அப்படி அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான்னா இன்னென்ன விஷயங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் இருக்குது, மீள முடியாத கஷ்டத்தில் நான் இருக்கிறேனே, இந்த துன்பத்தை அல்லாஹ் ஏன் எனக்கு தந்தான். பாயிண்ட் நம்பர் 3, அல்லாஹ் தரான்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன, நீ அல்லாஹ் விட்டு போனதுனால அல்லாஹ் உன்னை தன்பால் மீட்ட வேண்டும் என்ற கருணையோடு தான் என்ன செஞ்சிருக்கான், இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கிற ஒன்றை பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 4, மனிதன் அல்லாஹ் விட்டு போகலன்னு சொன்னாலும் அல்லாஹுவை நோக்கி வருவதற்கு, அல்லாஹ் விட்டு போனால் ஒரு துன்பம், அல்லாஹுவை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல தடைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அந்த தடைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான்னு நினைக்கக்கூடாது. அதை தாண்டி போகும்போது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறுவோம் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். 5வதாக நாம் ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும். அது என்ன சப்ஜெக்ட்னா, அல்லாஹ்வுடைய அருள்னா என்ன, அல்லாஹ்வுடைய அன்புனா என்ன, எது வந்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உடையவர்களாக நாம் இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. அதை குறித்தான விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். எதை கேட்டமோ அதன்படி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்